வணக்கம். வர்த்தக பயிற்சியின் முக்கியத்துவம், வர்த்தகத்தில் பயன்படுத்தும் கருவிகள் மற்றும் இயந்திரங்களின் பட்டியல் மற்றும் கருவிகள் மற்றும் உபகரணங்களை பாதுகாப்பான பயன்பாடு குறித்த இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பதிவின் நோக்கங்களை இப்போது பார்ப்போம். பதிவின் முடிவில் நீங்கள் பின்வருவனவற்றை செய்ய முடியும். சிடிஎஸின் கீழ் டர்னர் வர்த்தக பயிற்சியின் முக்கியத்துவம் பற்றி விளக்கவும். பயிற்சி திட்டத்தை வெற்றிகரமாக முடித்த பிறகு வேலைவாய்ப்புகள் மற்றும் கரியர் மேம்பாட்டு விருப்பங்களை விளக்கவும். பட்டறையில் பயன்படுத்தப்படும் பொதுவான கருவிகள் மற்றும் உபகரணங்களை அடையாளம் காணவும். பணிமனையில் பயன்படுத்தப்படும் பல்வேறு பொதுவான கருவிகள் மற்றும் உபகரணங்களை பயன்படுத்தும்போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். டர்னர் என்பது லேத் ஆபரேட்டர் ஆகும். அவர் லேத் மற்றும் பிற இயந்திர கருவிகளை பயன்படுத்தி தேவையான விவர குறிப்புகளுக்கு உருளை உலோக கட்டுரைகளை உருவாக்குகிறார். கிராஃப்ட்ஸ்மேன் ட்ரெய்னிங் ஸ்கீம், அதாவது சிடிஎஸ், இதன் கீழ் டர்னர் வர்த்தகம் மிகவும் பிரபலமான ஐடிஐ திட்டங்களில் ஒன்றாகும். பயிற்சி திட்டத்தின் முடிவில் பயிற்சி பெறுபவருக்கு பொது பயிற்சி இயக்குநரகத்தால், அதாவது டிஜிடி, தேசிய வர்த்தகச் சான்றிதழ், அதாவது என்டிசி வழங்கப்படும். ஐடிஐ டர்னர் திட்டத்தின் 2 ஆண்டுகளில் விண்ணப்பதாரர்கள் தொழில்முறை திறன்கள், தொழில்முறை அறிவு மற்றும் வேலைவாய்ப்பு திறன்கள் ஆகியவற்றில் மொத்தம் 2400 hours வரை பயிற்சி பெறுவார்கள். இது தவிர தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்காக அருகிலுள்ள தொழில்துறை மற்றும் கூடுதல் பாடத்திட்ட செயல்பாடுகளில் திட்டப்பணி அல்லது 300 hours ஆன் ஜாப் ட்ரெய்னிங் அல்லது ஓஜேடி மேற்கொள்ள ஒரு வேட்பாளர் ஒப்படைக்கப்படுகிறார். நடைமுறை திறன்கள் ஆரம்பத்திலிருந்தே வழங்கப்படுகின்றன. இதில் வழக்கமான மற்றும் சிஎன்சி இயந்திரங்களில் பொருத்துதல் மற்றும் திருப்புதல் பயிற்சிகள் அடங்கும். திட்டத்தை வெற்றிகரமாக முடித்தவுடன் விண்ணப்பதாரர்கள் இயந்திரவியல், உற்பத்தி, வாகனம் மற்றும் பொறியியல் தொழில்களில், பொது, தனியார் மற்றும் அரசு துறைகளில் தொழில்நுட்ப வல்லுநர்களாக சேரலாம் மற்றும் மேலாளர் நிலை வரை முன்னேறலாம். பயிற்சியின் மூலம் பெற்ற திறன்களைக் கொண்டு தொழில் முனைவோராகலாம் மற்றும் சொந்த நிறுவனத்தை தொடங்கலாம். பிற்பகுதியில் பொறியியல் தொடர்பான துறைகளில் டிப்ளமோ படிக்கலாம். தேசிய தொழிற்பயிற்சி சான்றிதழ், அதாவது என்ஏசிக்கு வழிவகுக்கும் பல்வேறு வகையான தொழில்களில் பயிற்சி திட்டத்தில் சேரலாம். ஐடிஐ சான்றிதழுடன் 10th மற்றும் 12th வகுப்பு சான்றிதழை பெற பயிற்சியாளர்கள் ஆண்டுக்கு 240 hours வரை கூடுதல் படிப்புகளை பதிவு செய்ய விருப்ப வசதி உள்ளது. தொழில்நுட்ப நிறுவனங்களில் பயிற்றுவிப்பாளராக ஆவதற்கு தேசிய கைவினை பயிற்றுவிப்பாளர் சான்றிதழை, அதாவது என்சிஐசி பெறலாம். இப்போது ஒரு பொதுவான இயந்திர கடை அல்லது பட்டறையில் பயன்படுத்தப்படும் பல்வேறு பொதுவான கைக்கருவிகள் மற்றும் உபகரணங்களை பட்டியலிடுவோம். மேலும் அவற்றை பயன்படுத்தும் போது பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளையும் அறிந்து கொள்வோம். ஸ்டீல் ரூல்ஸ். ஸ்டீல் ரூல்ஸ் ஸ்பிரிங் ஸ்டீல் அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் செய்யப்படுகின்றன. ஸ்டீல் ரூல்ஸ் 150 mm, 300 mm மற்றும் 600 mm நீளத்தில் கிடைக்கின்றன. ஸ்டீல் ரூலிங் ரீடிங் அக்யூரசி 0.5 mm ஆகும். துல்லியமான ரீடிங்கிற்கு இடமாறுகளிலிருந்து எழும் பிழைகளை தவிர்க்க செங்குத்தாக படிக்க வேண்டியது அவசியம்.
மற்ற வெட்டுக் கருவிகளுடன் ஸ்டீல் ரூல்ஸை வைக்க வேண்டாம். பயன்பாட்டில் இல்லாதபோது ஒரு மெல்லிய கோட் எண்ணெயை பயன்படுத்துங்கள். கோல் சிசல். கோல் சிசல் என்பது கையால் வெட்டும் கருவியாகும். இது சிப்பிங் மற்றும் செயல்பாடுகளை வெட்ட பயன்படுகிறது. உளிகளின் பொதுவான வகைகள். 5 பொதுவான உளி வகைகள் உள்ளன. ஃபிளாட் சிசல், கிராஸ் கட் சிசல், half round nose chisel, diamond point chisel, web chisel. உளி பயன்படுவதற்கு முன் வெட்டு விளிம்பு மந்தமானதாகவோ அல்லது துண்டிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யவும். உளி பயன்படுத்தும் போது கண் பாதுகாப்பு அணிய வேண்டும். ஒரு பொறியாளரின் சுத்தியல் என்பது குத்துதல், வளைத்தல், நேராக்குதல், சிப்பிங் செய்தல், ஃபோர்ஜிங் செய்தல் மற்றும் ரிவட்டிங் செய்யும்போது வேலை நிறுத்த நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு கைக்கருவியாகும். ஒரு பொறியாளரின் சுத்தியல் அவற்றின் எடை மற்றும் பெயின் அடிப்படையில் குறிப்பிடப்படுகின்றன. பொதுவான வகை சுத்தியல்கள். பெயின் அல்லது தலையின் அடிப்படையில் 3 பொதுவான வகை சுத்தியல்கள் உள்ளன. பால் பெயின், கிராஸ் பெயின், ஸ்ட்ரெயிட் பெயின். ஒரு சுத்தியலை பயன்படுவதற்கு முன் கைப்பிடி சரியாக பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். சுத்தியலை பயன்படுத்தும் போது குறிப்பிட்ட சுத்தியலின் சரியான எடையை தேர்ந்தெடுக்கவும். சுத்தியல் தலையை சரிபார்த்து ஏதேனும் விரிசல்கள் உள்ளதா என்பதை கையாளவும். சுத்தியலின் ஃபேஸ் எண்ணெய் அல்லது கிரீஸ் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்யவும். மஷ்ரூம் ஹெட் சுத்தியலை பயன்படுத்த வேண்டாம். ஃபைலிங் என்பது ஒரு ஃபைலை பயன்படுத்தி பனிப்பொருளில் இருந்து அதிகப்படியான பொருட்களை அகற்றும் முறையாகும். ஃபைல்ஸ் பல வடிவங்கள் மற்றும் அளவுகளில் கிடைக்கின்றன. ஃபைல்ஸ் இவற்றின்படி குறிப்பிடப்படுகின்றன, அதாவது லெங்த், கிரேட், கட் மற்றும் ஷேப். ஃபைலை பயன்படுத்துவதற்கு முன் வேலைக்கு சரியான ஃபைலை தேர்ந்தெடுப்பது அவசியம். எந்த ஒரு ஃபைலை பயன்படுத்தும் போது எப்போதும் பொருத்தமான கண் பாதுகாப்பை அணியுங்கள். சரியான கைப்பிடி இல்லாமல் எந்த ஃபைலையும் பயன்படுத்த வேண்டாம். எந்த ஃபைலுக்கும் எண்ணெய் தடவாதீர்கள். கூடுதல் கை கருவிகளுடன் ஃபைல்ஸை வைக்க வேண்டாம். வெவ்வேறு பிரிவுகளின் உலோகங்களை வெட்டுவதற்கு ஒரு ஹாக்ஸா ஃப்ரேமுடன் ஒரு பிளேட் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது சரி செய்யக்கூடிய பிளேட்டின் வகை மற்றும் அதிகபட்ச நீளத்தால் குறிப்பிடப்படுகிறது. 2 வகையான ஹாக்ஸா ஃப்ரேம்ஸ்: சாலிட் ஃப்ரேம், அட்ஜஸ்டபிள் ஃப்ரேம், ஃபிளாட் டைப் மற்றும் டியூப் டைப். ஹாக்ஸா ஃப்ரேமை பயன்படுத்தும் போது சரியான இறுக்கத்துடன் ஹாக்ஸா பிளேடுகளை இறுக்கவும். பிளேடுகளை தேர்ந்தெடுக்கும் போது பிளேடுகளின் குறைந்தபட்சம் 2 பற்கள் எல்லா நேரங்களிலும் தொடர்பில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஒர்க் பீசஸை பிடிப்பதற்கு வைஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை வெவ்வேறு வகைகளில் கிடைக்கின்றன. பெஞ்ச் வேலைக்கு பயன்படுத்தப்படும் வைஸ் பெஞ்ச் வைஸ் அல்லது இன்ஜினியர்ஸ் வைஸ் என்று அழைக்கப்படுகிறது. பெஞ்ச் வைஸை பயன்படுவதற்கு முன் உங்கள் பெஞ்ச் வைஸை பயன்படுத்துவதற்கு முன் உங்கள் பணிப்பெஞ்சில் பாதுகாப்பாக அது இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் விரல்களை ஜாஸிலிருந்து தூரமாக வைத்திருங்கள். ட்ரை ஸ்கொயர் என்பது ஒரு மேற்பரப்பின் சதுரத்தன்மை அல்லது தட்டையான தன்மையை சரிபார்க்க பயன்படும் ஒரு கருவியாகும். ஒர்க் பீசஸின் விளிம்புகளுக்கு 90 டிகிரிஸ் கோடுகளை குறிக்கவும் மற்றும் ஒர்க் பீசஸை
ரைட் ஆங்கிள்ஸில் அமைக்கவும். அதை விழாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஒரு பொருளின் வெளிப்புற மற்றும் உள்விட்டத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் மிகவும் பொதுவான சாதனங்கள் அவுட்சைட் காலிப்பர்ஸ் மற்றும் இன்சைட் காலிப்பர்ஸ் ஆகும். 2 வகையான காலிப்பர்ஸ் உள்ளன, அதாவது ஃபர்ம் ஜாயிண்ட் காலிப்பர்ஸ் மற்றும் ஸ்ப்ரிங் காலிப்பர்ஸ். காலிப்பர்ஸ்களின் பராமரிப்பில் நகரும் பாகங்களுக்கு அவ்வப்போது எண்ணெய் ஊற்றுவது அடங்கும். மற்ற கை கருவிகளுடன் காலிப்பர்ஸை வைக்க வேண்டாம். அதை விழாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஸ்கிரைபர்ஸ். ஒரு ஸ்கிரைபர் என்பது உலோக வேலைகளில் எந்திரம் செய்வதற்கு முன் பணியிடங்களில் கோடுகளை குறிக்க பயன்படும் ஒரு கை கருவியாகும். ஸ்கிரைபர்களை பயன்படுத்தும் போது மழுங்கிய முனையை பயன்படுத்த வேண்டாம். விபத்துகளை தடுக்க பயன்பாட்டில் இல்லாத இடத்தில் ஒரு கார்க் வைக்கவும். ஸ்கிரைபர் பாயிண்ட்ஸ் மிகவும் கூர்மையானவை, எனவே ஸ்கிரைபர்களை உங்கள் பாக்கெட்டில் வைக்காதீர்கள். பிளையர்ஸ் பொதுவாக எதையாவது பிடிப்பதற்கும் மெல்லிய தாள்கள் மற்றும் கம்பிகளை வெட்டுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. காமன் டைப் ஆஃப் பிளையர்ஸ்: side cutting or cutting pliers, long nose pliers, utility pliers, diagonal cutting pliers, flat nose pliers, slip joint pliers, end cutting pliers. பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் pliers அவை அவற்றின் நீளத்திற்கு ஏற்ப குறிப்பிடப்படுகின்றன. பிளையர்ஸ், வயர் கட்டர்ஸ் இவற்றை தவறாமல் ஆயில் தடவவும். நட்ஸ் மற்றும் போல்ட் மீது பிளையர்ஸ் பயன்படுத்த வேண்டாம். ஒரு ரெஞ்ச் அல்லது ஸ்பேனரை பயன்படுத்தவும். மின் வேலைகளுக்கு இன்சுலேட்டட் கட்டிங் பிளேயர் பயன்படுத்தவும். ஸ்க்ரூ டிரைவர் என்பது ஒரு கை கருவியாகும். இது திருகுகளை திருப்ப பயன்படுத்தப்படுகிறது. திருகு தளைக்கு ஏற்ப பொருத்தமான ஸ்க்ரூ டிரைவரை தேர்ந்தெடுக்கவும். வெர்னியர் காலிப்பர் என்பது ஒரு அளவீட்டு சாதனமாகும். இது அதிக துல்லியத்துடன் நேரியல் பரிமாணங்களை அளவிட பயன்படுகிறது. வெர்னியர் காலிப்பர்ஸ்களை மற்ற கை கருவிகளுடன் வைக்க வேண்டாம். வேலைக்கு பிறகு அதன் மேல் எண்ணெய் தடவவும். ஜாஸ் பட்டிங்கை செக் செய்யவும் மற்றும் முக்கிய அளவுகோல் மற்றும் வெர்னியர் ஸ்கேலின் 0 பொருத்தமாக இருப்பதை சரிபார்க்கவும். மைக்ரோமீட்டர் என்பது திட உடல்களின் விட்டம், தடிமன் மற்றும் நீளம் போன்ற பரிமாணங்களின் துல்லியமான நேரியல் அளவீடுகளை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும். மற்ற கை கருவிகளுடன் மைக்ரோமீட்டரை வைக்க வேண்டாம். வேலைக்கு பிறகு எண்ணெய் தடவி சுத்தம் செய்யவும். பயன்படுவதற்கு முன் 0 எரரை கண்டறிந்து கவனிக்கவும். ஸ்வேஜ் பிளாக் என்பது ஸ்மித்திங்கில் பயன்படுத்தப்படும் காஸ்ட் அயர்ன் அல்லது ஸ்டீல் ஆகும். ஸ்வேஜ் பிளாக்கின் விளிம்பு அல்லது மூலைகளில் கடுமையான அடிகளை கொடுக்க வேண்டாம். பஞ்ச் என்பது கடினமான மேற்பரப்பின் வழியாக துளையை உள்தள்ள அல்லது உருவாக்க பயன்படும் கருவியாகும். வேலை செய்யும்போது பஞ்சஸ் வெளியே வராமல் இருக்க கைப்பிடியை கடுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும். இப்போது நாம் இதுவரை விவாதித்ததை தவிர ஒர்க் ஷாப் ஃப்ளோரின் கடைபிடிக்க வேண்டிய மற்ற பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பார்ப்போம். ஒரு பட்டறையில் பாதுகாப்பை 3 வகைகளாக பிரிக்கலாம். ஜெனரல் சேஃப்டி, மெஷின் சேஃப்டி, பர்சனல் சேஃப்டி. இப்போது பொதுவான பாதுகாப்பின் பல்வேறு அம்சங்களை பார்ப்போம். தரையையும் வழிகளையும் சுத்தமாகவும் தெளிவாகவும் வைத்திருங்கள்.
பட்டறையில் கவனமாக செல்லுங்கள், ஓடாதீர்கள். இயந்திரத்தை இயங்கும் நிலையில் விடாதீர்கள். எந்த உபகரணத்தையும் அல்லது இயந்திரத்தையும் தொடவோ அல்லது கையாளவோ அங்கீகரிக்கப்பட்டாலன்றி செய்யக்கூடாது. இடைநிறுத்தப்பட்ட சுமைகளின் கீழ் நடக்க வேண்டாம். வேலையில் இருக்கும்போது நடைமுறை நகைச்சுவைகளை குறைக்க வேண்டும். வேலைக்கு சரியான கருவிகளை பயன்படுத்தவும். கருவிகளை அவற்றின் சரியான இடத்தில் வைக்கவும். சிதறிய எண்ணெயை உடனடியாக துடைக்கவும். பழுதடைந்த அல்லது சேதமடைந்த கருவிகளை உடனடியாக மாற்றவும். கம்ப்ரஸ்ட் ஏரை உங்கள் பக்கமோ அல்லது உங்கள் சக பணியாளர் பக்கமோ செலுத்த வேண்டாம். பட்டறையில் போதுமான வெளிச்சம் இருப்பதை உறுதி செய்யவும். இயந்திரம் இயக்கத்தில் இல்லாதபோது மட்டும் சுத்தம் செய்யவும். உலோகத் துண்டுகளை அகற்றவும். நீங்கள் இயந்திரத்தை தொடங்குவதற்கு முன் அதை பற்றிய அனைத்தையும் அறிந்து கொள்ளுங்கள். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், சிடிஎஸின் கீழ் டர்னர் வர்த்தக பயிற்சியின் முக்கியத்துவம் பற்றி விளக்கவும், பயிற்சி திட்டத்தை வெற்றிகரமாக முடித்த பிறகு வேலைவாய்ப்புகள் மற்றும் கரியர் மேம்பாட்டு விருப்பங்களை விளக்கவும், பட்டறையில் பயன்படுத்தப்படும் பொதுவான கருவிகள் மற்றும் உபகரணங்களை அடையாளம் காணவும், பனிமழையில் பயன்படுத்தப்படும் பல்வேறு பொதுவான கருவிகள் மற்றும் உபகரணங்களை பயன்படுத்தும் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். எனவே வர்த்தக பயிற்சியின் முக்கியத்துவம் வர்த்தகத்தில் பயன்படுத்தும் கருவிகள் மற்றும் இயந்திரங்களின் பட்டியல் மற்றும் கருவிகள் மற்றும் உபகரணங்களை பாதுகாப்பாக பயன்பாடு குறித்த இந்த அமர்வு முடிவடைகிறது. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.